வணக்கம் மக்களே. எல்லோருக்கும் வணக்கம், இனிய காலை வணக்கம், ஹாப்பி வீக்கெண்ட் மக்களே. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற விடயம் செயல் மூலம் பதிலடி கொடுத்த நம்மளுடைய தலைவி விஜி அர்ச்சனா மேம் அவர்கள். யாருக்கு அப்படின்னா புள்ளி கேங்கோட லீடர். சரிங்களா, புள்ளி கேங் அப்படின்றதே ஒரு கேவலம். மக்களால அவர்களுடைய செயல் மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ஜோவிகா, ரவீனா, இந்த அக்ஷயா, சரவண விக்ரம், அனன்யா, இப்படிப்பட்ட நபர்களோட செயல்கள் பிடிக்காம மக்கள் அந்த கூட்டத்தை கழுவி ஊற்றி வெளியில அனுப்பி வைத்த பேர் புள்ளி கேங் அப்படின்றது. அந்த கூட்டத்துக்கு ஒரு லீடரா இருப்பது அப்படி என்பது எவ்வளவு பெரிய அவமானம். அந்த லீடர் பிக் பாஸ்ல இருக்கக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க. அதற்கு பதிலடி கொடுக்கிற விதமாக செயல்கள் மூலம் மக்களின் ராணி அப்படி என்பதை அர்ச்சனா மேம் அவர்கள் செஞ்சு காமிச்சு கொண்டிருக்காங்க. அது பற்றி ஒரு அப்டேட் உண்டு. அடுத்தது சவுத்துல நடந்த பிக் பாஸ்ல அர்ச்சனா அவர்கள் பண்ண சாதனையை போல இது வரைக்கும் யாருமே பண்ணவில்லை. சரிங்களா, அது என்ன அப்படி என்பதை பார்க்கலாம். ரெண்டு விடயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. சரிங்களா, ஓகே. முதலாவது விடயம் பாத்தீங்கன்னா, இந்த மாயா அப்படின்ற ஒரு ஆளு அடுத்த சீசன் வரைக்குள்ள மாயாவை எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருப்பாங்களோ தெரியல. 5 படம் இருக்கு அப்படின்னாங்க. ஆல்ரெடி 1 அவுட்டு. இப்ப நேத்து இன்னொன்னு அவுட்டா போயிருக்கு. அதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று வரும். சரிங்களா, தரமான சிறப்பான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. மக்கள் சக்தினா என்ன சும்மாவா? மக்கள் சக்தி, கடவுள் சக்தி, அந்த 2 சக்திக்கு முன்னுக்கும் எந்த சக்தியுமே எடுபடாது அப்படி என்பது இப்ப காலமே காமித்துக் கொண்டிருக்கு. அது என்ன மேட்டர் அப்படி என்பதை நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். ஓகே, அப்படியே இருக்கக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்களை பத்தி இந்த மாயா மக்களால் கழுவி ஊற்றப்பட்டு எந்த ஓட்டுமே இல்லை. 5 தடவை நாமினேஷன் வரைக்கும் 5 தடவையும் கடைசி தான். ஒரு 10 பேர் கூட ஓட் போட்டிருப்பாங்களான்னு தெரியாது. சரிங்களா, அப்படி 2வது வீக்கே வெளியில போக வேண்டிய நபர் தான் மாயா. பட் கமல்ஹாசனோட ஃபேவரிசம், அப்புறம் இந்த மாயாவோட ஃப்ரெண்டு பிக் பாஸ் டீமுக்குள்ள இருந்த ஒரே ஒரு காரணத்துக்குனால 4வது இடத்துல இருந்தாங்க. அதுவும் 4வது இடம் தான். ஹிந்திக்காரங்கிட்ட காசு கொடுத்து, பெய்ட் போர்ட்ஸுக்கு காசு கொடுத்து, அப்படியும் 4வது இடம் தான். அதுல கூட 3வது இடத்துக்கு அங்க மோசடி நடந்து இந்த அம்மாவை 3வது இடத்துல கொண்டு போய் வச்சாங்க. ஒரு மக்கள் மதிக்கல. இப்படி எப்படி சொல்லலாம், நம்ம ஃபியூச்சர் முக்கியம் அப்படின்னுவாங்கல்ல, வரலாறு முக்கியம் பண்ணுவாங்கல்ல. அப்ப மாயாவோட வரலாறு மாயா அவர்களே திரும்பி பார்க்கக்குள்ள ஒரு உண்மையான மக்களோட ஓட்டை கூட வின் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு அவமானமா தான் இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுடைய செயல்கள் பிடிக்காதபடியாத்தான் ஒவ்வொரு தடவையுமே நாமினேஷன்ல வரைக்கும் கடைசியா இருந்த ஒரு நபர், மக்களுக்கு பிடிக்காத ஒரு நபர். அப்படிப்பட்டவங்க மக்கள் கொண்டாடுகின்ற, மக்களின் ராணியாக, மக்களின் நாயகியாக இருக்கின்ற அர்ச்சனா மேம் அவர்களை பார்த்து பற்றி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்குள்ள சொல்ல வார்த்தைகள் என்ன அப்படின்னா, அர்ச்சனா போல என்னால நடிக்க முடியாது. வெளியில போய் இவங்க எப்படி மக்களை ஃபேஸ் பண்ண போறாங்களோ தெரியல. எனக்கு என்னப்பா, எங்கிட்ட 5 படம் இருக்கு, நான் பிஸி ஆயிடுவேன். அர்ச்சனா எல்லாம் என்ன போல வர முடியாது. எப்படி அர்ச்சனா எல்லாம் என்ன போல வர முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகளை விட்டுருப்பாங்க. சரிங்களா, அப்போ இங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த புள்ளி கேங் மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ஜோவிகா, ரவீனா, அக்ஷயா, அனன்யா, சரவண விக்ரம், விஜய் வர்மா, இப்படிப்பட்ட நபர்கள் வெளியில போறதே யாராவது இருக்காங்களா? அவன் என்ன கேட்பான், இவன் என்ன செய்வா அப்படின்னு பயந்து முகமூடியோட தெரியுறாங்க. முக்கியமா இந்த மாயா, பூர்ணிமா, நிக்ஷன் எல்லாம் முகமூடியும் தொப்பியும் போட்டுட்டு தெரியுறானுங்க, யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்னுவாங்க. சரிங்களா, நம்ம ஒரு தப்பு பண்ணா, சில அசிங்கங்கள் பண்ணா, உதாரணத்துக்கு சரி விடுங்க, ஏதாவது பண்ணா இந்த மக்களுக்கு பிடிக்காத, அதாவது ஒரு பாவங்கள் பண்ணா இப்படித்தான் பயந்து பயந்து தெரியணும். மக்களுக்கிட்ட ஒரு யாருமே மதிக்க மாட்டாங்க. அதற்கு உதாரணம் இந்த புள்ளி கேங்ன்றது. தாங்களே காசை கொடுத்து இல்லாட்ட ஒரு 10-15 ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி தாங்களே பாராட்டி கொள்ளணும். ஆனா நேர்மையா உண்மையா இருக்கிறவங்களை மக்கள் தூக்கி கொண்டாடுவாங்க. யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் அக்காண்டுவாங்க, அண்ணாண்டுவாங்க, பாராட்டுவாங்க, எங்கேயோ தூக்கி வைப்பார்கள். அது அர்ச்சனா அவர்களுக்கு கிடைச்சிருக்கு, அர்ச்சனா அவர்களுடைய நேர்மைக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா, இப்ப இந்த மாயா என்ன சொன்னாங்க, நான் வெளியில வந்தோடனே மக்களை ஃபேஸ் பண்ணுவேன், 5 படம் இருக்கு, நான் பிஸி ஆயிடுவேன்னு. ஆனா எங்க வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. வெளியில போய்க்க மாயாவும் பூர்ணிமாவும் மோமுடிய போட்டுட்டு போறாங்க. பூர்ணிமா நடிச்ச படம் ஓடவே இல்லை.
ஓடிடியில் கூட பார்க்கறதுக்கு ஆட்கள் இல்லை. சரியா? ஸோ அடுத்த படங்கள் வராது. சரியா? ஸோ அப்படி இவங்க பண்ணதோட சம்பளம் என்ன அப்படின்னா இந்த மக்கள் கொடுத்து கொண்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ வாய்ப்புகளும் இல்லை. வீட்டுக்குள்ளதான் இந்த கூட்டம் திரும்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி குடிச்சோ அதே மாதிரி இந்த இது ஹோம் ஹம்பிள் ஹோமா அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள இவங்களே வந்து அந்த ஒரு இந்த புள்ளி கேங் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி கேங்க இருந்தாங்களோ அப்படி இன்னொரு வீடுகளில் போய் வந்து அந்த கேங்கா இருக்காங்க. அதை போட்டோ எடுத்து போடுறது, தங்களை தாங்களே பாராட்டுறது, இல்லாட்டா ஒரு இந்த ப்ரொமோட் பண்றவங்க கிட்ட கொடுத்து நான் ஸ்பேஸுக்கு வரைக்கல நீங்க வாங்க அப்படி என்ன பத்தி அடுத்த விஜயை விட பெரிய ஆளு, ரஜினியை விட பெரிய ஆளு, கமலை விட பெரிய ஆளு அப்படின்னு சொல்லுங்க. என்ன வாழ்க்கை அப்பா இது? ஸோ இப்படி மக்கள் சப்போர்ட் இல்லாம வெளியில போக முடியாம இருக்கின்றாங்க இந்த புள்ளி கேங் லீடர் மாயா, பூர்ணிமா, நிக்ஷன் அப்படியான நபர்கள். ஆனா இங்க பக்கம் தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து இந்த மாசமே வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி ஸ்மோக் பார்பிக்யூ அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அழைப்புதல்கள் சாதாரணமா கிடைக்காது. மங்களகரமான கைகளுக்கு தான் இப்படியான வாய்ப்புகள் கிடைக்கும். மக்களோட அன்பை வின் பண்ணவர்களுக்கு தான் இப்படியான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அது ஒவ்வொரு சீசனுமே வின் பண்ண நபர்களுக்கு வந்து லேட்டா கிடைச்சிருக்கு. பட் அர்ச்சனா மேம் அவர்கள் வேற மாதிரி. ஸோ இன்றைய வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ஸ்மோக் பார்பிக்யூ அப்படின்ற இடத்துக்கு புறம்பேட்டையில் இருக்கிற இடத்துக்கு ஈவினிங் வந்து போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நேற்று வந்து லிட்டில் ஃபிங்கர்ஸ் ஜுவல்லரி. ஸோ அதுக்கு வந்து 10:30 காலையிலேயே வந்து போயிருந்தாங்க. அவங்க போய்க்குள்ளேயே அவங்களோட காரை சுற்றி மக்கள் படை திரண்டு இருந்தது. மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அர்ச்சனா மேம் அவர்களை லிட்டில் ஃபிங்கர்ஸ் ஜுவல்லரி அதுக்கு முன்னுக்கு அவங்கள வரவேற்றது சரி, அவங்க வந்ததுல இருந்து போற வரைக்கும் மக்கள் அவங்களுக்கு கொடுத்த ஆரவாரம் அர்ச்சனான்னு சொல்லி அர்ச்சனாவை கொண்டாடின விதம் இதுதான் உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைக்கின்றது. மக்களை வந்து அர்ச்சனா எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்ட அந்த மாயாவால முகமுடி இல்லாம வெளியில வர முடியல. மாஸ்க் இந்த இது போடுவாங்கல்ல, அந்த மாஸ்க் இல்லாம வெளியில வர முடியல. ஸோ மாயா எங்க போறாங்கன்னா வீட்டுக்குள்ளதாங்க இருக்காங்க. அந்த புள்ளி கேங்க தான் பார்த்துக்கொண்டே இருக்காங்க. பட் இங்க அர்ச்சனா அவர்கள் லட்சக்கணக்கான மக்களா வந்து மக்களை மீட் பண்றாங்க, மக்களோட செல்ஃபி எடுக்கிறாங்க. மக்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அர்ச்சனா இருக்கக்குள்ள அர்ச்சனான்னு குரல் எழுப்பிய மக்கள் இப்ப அர்ச்சனாவோட சேர்ந்து அர்ச்சனான்னு குரல் எழுப்புறார்கள், அர்ச்சனாவை பாராட்டுகின்றார்கள். இதுதான் அர்ச்சனா அவர்கள் தன்னுடைய செயலின் மூலம், தன்னுடைய உண்மையின் மூலம், தன்னுடைய உண்மையான மக்கள் சக்தியின் மூலம் மாயா சொன்ன வார்த்தைகளுக்கு, போலியான வார்த்தைகளுக்கு அர்ச்சனா அவர்கள் படிப்பித்துக் கொண்டு இருக்கின்ற பாடம். சரிங்களா? இதெல்லாம் காசு கொடுத்தா கிடைக்காதுமா. இந்த சந்தோஷம், இந்த வரவேற்பெல்லாம் அது உண்மையா இருந்தா தான் கிடைக்கும். அது அர்ச்சனா மேம் அவர்களுக்கு இந்த சீசன் கிடைச்சிருக்கு. சி இஸ் வேற லெவல். சரிங்களா? அர்ச்சனா அவர்களுக்கு கிட்ட கூட வர இந்த புள்ளி கேங்ல இருக்கிற யாருக்குமே தகுதி இல்லை. அர்ச்சனா அவர்கள் வெரி குட் சிங்கர், வெரி குட் ஆக்ட்ரஸ், வெரி குட் ஹியூமன் அண்ட் வெரி குட் டான்சர். சரிங்களா? அவங்க ஒரு சகலகலா வல்லவர். ஆனா இங்க ஒண்ணுமே இல்லை. புல்லிங் பண்றதுதான் தெரியும், ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிக்க மட்டும்தான் தெரியும். ஸோ அர்ச்சனா வந்து வைரம், சரிங்களா, கோபுரம், அங்க கிட்ட கூட நிற்க முடியாது இந்த புள்ளி கேங். ஸோ ஓகே மகளே, இது வந்து அர்ச்சனா அவர்கள் தன்னுடைய செயல் மூலம், வெற்றியின் மூலம் புள்ளி கேங்குக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற பதிலடி. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவர்களுடைய சாதனைகள், ரெக்கார்ட். பிக் பாஸ் சவுத்துல நடக்கிற தமிழ் பிக் பாஸா இருக்கட்டும், தெலுங்கு பிக் பாஸா இருக்கட்டும், கன்னட பிக் பாஸா இருக்கட்டும், மலையாள பிக் பாஸா இருக்கட்டும், இதுல வந்து ஒரு பெண் போட்டியாளர்களுக்கு 19 கோடி ஓட் வந்து கிடைக்கவே இல்லை. எல்லாத்தையும் விட சவுத்துல நடந்த பிக் பாஸ்ல எந்த ஒரு போட்டியாளருக்கும் 19 கோடி வரையில. தமிழ்ல மட்டுமில்ல, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். சரிங்களா? இதுல நடந்த எந்த பிக் பாஸ்லயுமே ஆணோ பெண்ணோ வின் பண்ண நபருக்கு யாருக்குமே 19 கோடி வரையில. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வைல்ட் கார்ட் என்ட்ரியாக வந்து 100 நாள் பிக் பாஸ்ல முதலாவது நபர் அர்ச்சனா அவர்கள் வைல்ட் கார்ட் என்ட்ரியாக வந்து 19 கோடி ஓட், மோர் தேன் 65% ஓட் வந்து ஃபினாலேல எடுத்து வெற்றி பெற்ற ஒரே ஒரு நபர் அர்ச்சனா அவர்கள். அது வந்து அர்ச்சனா அப்படின்னாலே அதிசய மக்களே. சரிங்களா? தொட்டதெல்லாம் வெற்றி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சாதனை நாயகியாக இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சரித்திர சாதனை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நபர், வைத்த நபர், மக்கள் கொண்டாடுகின்ற நபரை பத்தி மாயாலாம் வாயை திறக்க முடியாது. இது காலமே வந்து அர்ச்சனா அவர்களை கொண்டாடுது, அதே நேரத்தில் புள்ளி கேங்கு கழுவி ஊத்துது. ஸோ இந்த காலை வேளையில இந்த தகவலோட நம்மளுடைய வீடியோவை ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்க இதை பத்தி எப்படி பாக்குறீங்க அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.